அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் வேக்கன்சி பில் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஃபார் சிவில் மெக்கானிக்கல் சிஎஸ்சி இசி அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கான வேக்கன்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன மாதிரியான ஜாப், ஸோ யார் எலிஜிபிள், ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட் போகலாம், என்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கரியர்ஸில் ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் fourth, so recruitment of project engineers 1, trainee engineers 1, offices for Bangalore complex ன்னு சொல்லியிருக்கல. ஸோ இதை தான் நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 4. ஸோ நியரில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கிளிக் டு வியூ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட். நான் அதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1, ட்ரெயினி இன்ஜினியர், ட்ரெயினி ஆஃபீஸர், ஸோ மூணு விதமான வேகன்சிஸ் இருக்குது. இதில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிக்கு வந்து இருக்குது. ஸோ சிஎஸ்சிக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்குது, ட்ரெயினிங் இன்ஜினியர் இருக்கும். அதேமாதிரி மெக்கானிக்கலில் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். சிவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. பட் இது வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் தான். ஸோ தோஸ் ஆர் எலிஜிபிள் கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா பிஆர், பிடெக் ஆர் பிஎஸ்சி 4 இயர் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு முடிச்சிருக்கணும். அதில் எவ்வளோ மார்க் வேணுன்றதும் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மினிமம் 2 years ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 32 years. அண்ட் தென் ரிசர்வேஷன் அப்படின்றத வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளோ வந்து சேலரி கிடைக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த மாதிரி அவங்க வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயினிங் இன்ஜினியர். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்சர் அண்ட் ஈவன் அதர் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறையா போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியான கோர்ஸ். ஸோ ஃபினான்ஸ் அப்படின்றது MBA ஃபினான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 6 month தான் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அதே மாதிரி 6 month கேட்டிருக்காங்க. இதுவும் அப்பர் ஏஜ் லிமிட் 28 கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபஸ்ட் சேலரி எவ்வளோ இருக்கும் பே அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அலோவன்ஸ். ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் டைட்டிலுக்கு என்ன மாதிரியான எவ்வளோ வருஷம் வந்து அந்த ப்ராஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் அந்த ரெமுனரேஷன், அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா அலோவன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டும் வந்து பேஸ்ட் ஆன் த ரிசர்வேஷன் அண்ட் கேட்டகரி. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ இது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம் எல்லாத்துக்குமே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன வரும், ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தது தான். ஸோ இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது என்ன டிசிப்ளினில் வரும்ன்றதை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். 2 years வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர், 6 month வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியர் அண்ட் ட்ரெயினி ஆஃபீஸர். ஸோ அதாவது ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் போஸ்ட் அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அகாடமி, டீச்சிங், ரிசர்ச் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் ஒர்க் பிளேஸ்மெண்ட் which are part of academic curriculum will not be considered as experience. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரியர் டு கம்ப்ளீஷன், பிடெக் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதையும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் என்ன தான் இருந்தாலுமே அந்த செலெக்ஷன் கமிட்டி எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து வில் பி ஃபைனல். ஸோ அதான் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது 3 விதமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன மார்க் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு
75% ஆஃப் மார்க் வந்துடும். அண்ட் தென் ரிலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க் வந்து உங்களுக்கு வந்து 10% வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ வரும்ன்றது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்டர்வியூ அப்படின்றதான் மிகப்பெரிய விஷயமே. ஸோ இதில் தான் 15% வந்து எடுப்பாங்க. ஸோ கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த இன்டர்வியூ பேஸ்ட் ஆன் த ரேஷியோ ஆஃப் 1:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ல் ஒரு பேர் ஒருத்தர் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பேஸ்ட் இன்டர்வியூ வில் பி சென்ட் டு மெயில் ஐடி. ஸோ அவங்க சூஸ் பண்ணி மெயில் ஐடி உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் ஹவ் டு கேர்ஃபுல்லி என்டர் த டீட்டெயில்ஸ் இந்த அப்ளிகேஷன் அண்ட் அட்டாச் த டாக்குமெண்ட்ஸ் அஸ் ப்ரிஸ்கிரைப்ட். ஸோ இப்போ தான் நம்ம அப்ளை செக்ஷன் வர போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு 4ஆம் தேதி லாஸ்ட்டு நான் ப்ரீவியஸாக சொன்னது தான். ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கரெக்டாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் அஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரெயினி ஆஃபீஸர்ஸ் இன் ஒன் ஆஃப் த யூனிட்ஸ் ஆஃப் பெல் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப். ஸோ ஹவெவர் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் அஸ் ட்ரெயின் இன்ஜினியர் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் த எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்க அதாவது பெல்லையே நீங்கள் வந்து ட்ரெயினிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா அவங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன்றுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன்றுக்கு 500 ட்ரெயினி ஆஃபீஸர் ட்ரெயினி இன்ஜினியருக்கு 200 சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸம்ப்டட் ஃபார் SC/ST அண்ட் PWD கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா இட் வில் நாட் பி ரீஃபண்ட். ஸோ அப்ளைங் டு த ஜாப். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும். ஸோ நம்ம 10th 12th அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து டிகிரி குவாலிஃபிகேஷன், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னா அது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து ஜென்ரலாக யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆல் இண்டியா ஜாப் இது. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்டையராக இந்த போஸ்ட்டை பொறுத்து. ஸோ ஐ திங்க் எல்லாமே நான் ஓரளவு கவரப் பண்ணிட்டேன். நீங்கள் ஆனால் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/2/2022. ஸோ இதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன அப்ளை பண்ணுறது செக்ஷனில் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். ட்ரெயின் இன்ஜினியர்னா ஸோ இந்த மாதிரி சிமிலராக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் ஃபர்தராக ப்ராசஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பயன்பெறலை அப்படின்னாலும் பெறக்கூடிய நபர்களுக்கு இந்த காணொலியை வந்து பகிருங்க, இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை பகிருங்க. அதுதான் மெயின் விஷயமே வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.